இன்று நாம் தெய்வீக சுதந்திரம் எனும் உன்னதமான சத்தியத்தை குறித்து சிந்திப்போம். பரிசுத்த வேதாகமத்திலே கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்களென்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நாம் செய்கிற ஒவ்வொரு ஊழியமும், கிறிஸ்துவுக்காக செய்யப்படுகிற ஒவ்வொரு சிறிய வேலையும் நித்தியத்திற்கான ஒரு மேலான முதலீடாகும். நம்முடைய உண்மையான உழைப்பு என்பது மனிதர்களுடைய அங்கீகாரத்திற்காகவோ அல்லது பாராட்டுக்காகவோ அல்ல. மாறாக ராஜாதி ராஜாவாகிய கர்த்தருக்கே அது அர்ப்பணிக்கப்படுகிறது. அவர் ஒருபோதும் அழியாத, குறைந்து போகாத நித்திய பலனை நமக்கு கொடுப்பார் என்று உறுதியளித்திருக்கிறார். நம்முடைய சுதந்திரம் கர்த்தரிடமிருந்து வருகிறது என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ளும்போது, நாம் அன்றாடம் செய்கிற சாதாரண பணிகளும் கூட பரிசுத்தமான ஆராதனையாகவும் இறைப்பணியாகவும் உருவெடுக்கின்றன. இந்த எண்ணம் நம்முடைய செயல்களில் ஒரு புதிய நோக்கத்தையும் தெய்வீக அர்த்தத்தையும் சேர்க்கிறது. இப்போது நாம் ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, என் முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் உம்மை சேவிக்க எனக்கு உதவி செய்யும். உம்முடைய நித்திய பலனை பற்றிய அந்த மேலான நம்பிக்கை நாம் செய்கிற ஒவ்வொரு செயலையும் உற்சாகப்படுத்தட்டும். உம்மை சேவிப்பதில் மாத்திரமே என்னுடைய வாழ்வின் நோக்கத்தையும் உண்மையான மகிழ்ச்சியையும் நான் கண்டுகொள்கிறேன். ஆமீன்.